ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி. இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்களது கற்பனையை நிஜமாக்கித் தருகின்றார் ஈசன். பாரிஸ் நகரின் ரம்மியமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம். உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன். சுராஜ் திரத்த இந்தியன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மன் நாட்டின் அதிபர் ரஷ்ய அதிபருக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜெர்மன் அதிபர் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் ரஷ்ய நாட்டு அதிபர் பூட்டினுக்கு ஆதரவாக செயற்படுவதாக ஜெர்மனியின் ஆளும் கூட்டு கட்சிகளின் பங்காளி கட்சியான பசுமை கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான ஆண்டன் கோஃப்ரைட்டர் என்பவர் கடுமையான முறையில் சாடியிருக்கின்றார். அதாவது ஜெர்மன் அரசாங்கமானது உக்ரைனுக்கு டாருஸ் என்று சொல்லப்படுகின்ற நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வழங்க வேண்டும் என்று பசுமை கட்சியானது ஏற்கனவே வேண்டுதலை விடுத்து வந்திருக்கின்றது. இதே வேளையில் மற்ற கட்சிகளும் ஜெர்மன் அதிபர் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்களிடம் இவ்வாறு நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையை வழங்குமாறு வேண்டியிருந்தும் ஷோல்ஸ் அவர்கள் இவ்வையான வேண்டுதலுக்கு இதுவரை செவி சாய்க்கவில்லை. இதன் அடிப்படையில் தற்பொழுது பசுமை கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகர் ஆண்டன் கோஃப்ரைட்டர் அவர்கள் பூட்டினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ற வகையில் அதிபர் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் செயற்படுவதாகவும், இதே வேளையில் உக்ரைன் நாட்டுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்காமல் விடுவதன் மூலம் உக்ரைனை ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்துச் செல்வதற்கான மறைமுகமான செயற்பாட்டில் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் செயற்படுவதாக இந்த ஆண்டன் கோஃப்ரைட்டர் என்று சொல்லப்படுகின்ற பசுமை கட்சியுடைய பிரமுகர் கூறியிருக்கின்றார். இதே வேளையில் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்களுக்கு எதிராக ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான CDU கட்சியுடைய அரசியல் பிரமுகர்களும் இவரது இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் அண்மை காலங்களாக தெரிவித்து வருகின்றார்கள். ஜெர்மனியில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக மின்னல் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. ஜெர்மனியில் அண்மை காலங்களாக படு மோசமான காலநிலை நிலவி வருகின்றது. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஜெர்மனியின் டிரெஸ்டன் நகரத்துக்கு அருகிலுள்ள எல்ஸ்வீசன் என்ற பிரதேசத்தில் மின்னல் தாக்கிய காரணத்தினால் 10 பேர் கடுகாயம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் 2 பேர் உயிர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வைத்திய சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதே வேளையில் ஸ்தலத்துக்கு விரைந்த போலீசார் இப்பிரதேசத்தில் மக்கள் போவதை தடை செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம், டோட்முண்ட். இளைஞர்கள் மத்தியில் மோதல் நிகழ்ந்திருக்கின்றது. நேற்று தினம் டியூஸ்பர்க் பிரதான புகையிரத நிலையத்தில் 2 குழுக்களிடையே பாரிய மோதல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அதாவது குழுக்களிடையே இந்த மோதல்கள் ஏற்பட்டதாகவும், இதன் அடிப்படையில் 15 மற்றும் 18 வயதுடைய 2 நபர்கள் 3 நபர்கள் மீது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 15, 18 வயதுடைய இந்த நபர்கள் 16, 21, 22 வயதுடைய நபர்கள் மீது கத்திக்குத்தல் தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் கிளான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற லெபனான் நாட்டைச் சேர்ந்த குழுநிலை குற்றவாளிகளே இந்த தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டதாக பல பத்திரிகைகள் செய்தியில் தெரிவித்திருக்கின்றன. இதே வேளையில் இந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கருதப்படுகின்ற 18 வயதுடைய இளைஞனை போலீசார் கைது செய்து தற்பொழுது விளக்க முறையில் வைத்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனி நாட்டில் உள்ள தேவாலயம் ஒன்றில் தஞ்சமடைந்து இருந்தவர்கள் நாடு கடத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். ஜெர்மனியில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டக்கூடிய அகதி விண்ணப்பங்களை ஜெர்மனியின் அகதிகளுக்கான சமஷ்டி அலுவலகமான புண்டசம் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு விசாரிப்பது வழமையாகும். இதே வேளையில் இந்த அகதி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் பட்சத்தில்
சிலர் இந்த நாட்டில் உள்ள தேவாலயங்களில் அகதி அந்தஸ்து கோருவதும் உண்டு. இதே வேளையில் இதுவரை காலமும், அதாவது 1998 ஆண்டு வரை, 98 ஆண்டிலிருந்து இதுவரை இவ்வாறு தேவாலயங்களில் அகதி விண்ணப்பங்கள் கோரியவர்களை இந்த அலுவலகங்கள் நாடு கடத்தவில்லை என்றும், இதே வேளையில் தற்பொழுது முதல் தடவையாக நீடர்சக்சன் மாநிலத்தில் உள்ள சென்ட் மிக்கேலிஸ் தேவாலயத்தில் அடைக்கலம் புகுந்த ரஷ்ய நாட்டு பிரஜைகள் மீண்டும் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஸ்பானியன் நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து இந்த ரஷ்ய பிரஜைகள் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாகவும், ரஷ்ய அரசு படைகளில் சேர்ந்து உக்ரைனுக்கு எதிராக தாம் போராடவில்லை என்ற காரணத்தினால் தாம் அந்த நாட்டில் துன்புறுத்தப்பட்டதாகவும் அவர்கள் ஜெர்மன் நாட்டில் தமது அகதி விண்ணப்பத்துக்கான காரணத்தை கூறியதென்று தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இவர்கள் ஸ்பானியன் நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்ட காரணத்தினால் ஸ்பானியன் நாடே இந்த அகதி விண்ணப்பத்துக்கு பொறுப்பானது என்ற அடிப்படையில் சமஸ்டி அலுவலகமானது இவர்களை ஸ்பானியன் நாட்டுக்கு போகுமாறு வேண்டியிருந்ததாகவும், இதன் அடிப்படையில் இவர்கள் ஸ்பானியன் நாட்டுக்கு போகாமல் தேவாலயத்தில் அகதி விண்ணப்பம் கோரியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான வெளிநாட்டவர் காரியாலயமானது இந்த சென்ட் மிக்கேலிஸ் தேவாலயத்துக்குள் புகுந்து இந்த ரஷ்ய நாட்டு பிரஜைகளை ஸ்பானியன் நாட்டுக்கு மீண்டும் கடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் இத்தேவாலயத்தின் மதகுருவானவர் இந்த நடவடிக்கையை கடுமையான முறையில் விமர்சனம் செய்திருக்கின்றார். இனி உலகச் செய்திகள். இஸ்ரேலானது காசா பிரதேசத்தின் மீது ஹமாஸ் தீவிரவாத அமைப்புக்கு எதிரான முறையில் கடுமையான முறையில் தமது எதிர் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது. இதே வேளையில் இஸ்ரேலானது இனப்படுகொலை ஒன்றில் ஈடுபட்டுள்ளதாக தென் ஆப்பிரிக்காவானது சர்வதேச போர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை கொடுத்திருந்தது. அதாவது இஸ்ரேலானது காசா பிரதேசத்தில் போர் குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும், இதே வேளையில் ராவா பிரதேசத்தின் மீது இஸ்ரேலானது தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு சர்வதேச போர் குற்றவியல் நீதிமன்றமானது இடைக்கால தடை மனு உத்தரவொன்றை பிறப்பித்தல் வேண்டும் என்று ஏற்கனவே வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. இதே வேளையில் இன்றைய தினம் சர்வதேச போர் குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய முக்கிய வழக்கு தொடர்பான ஹரீம் கான் என்பவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு மற்றும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட் மற்றும் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினுடைய முக்கிய 3 நபர்களுக்கு எதிராக சர்வதேச போர்க்குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பிக்க வேண்டும் என்று ஒரு மனுவை கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் உள்ளூர் தலைவரான ஜிந்தர் மற்றும் அவருடன் சேர்ந்த மற்ற நபர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்று இவர்கள் விண்ணப்பம் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இஸ்ரேலானது சர்வதேச போர்க்குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு அங்கத்துவ நாடாக தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை என்றும், இதே வேளையில் ஏற்கனவே 120 நாடுகள் சர்வதேச போர்க்குற்றவியல் நீதிமன்றத்தில் அங்கத்துவ நாடுகளாக இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சர்வதேச போர்க்குற்றவியல் நீதிமன்றமானது இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெட்டன்யாஹுக்கும் மற்றும் அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் கேலண்டுக்கும் எதிராக பிடியாணை பிறப்பித்தால் அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதில் பாரிய சிக்கல் ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்ய படைகளானது கிழக்கு உக்ரைன் மீது தமது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் கார்கிவ் நகரத்தின் மீது பல முனைகளிலும் ரஷ்ய துருப்புகள் போர் தொடுத்து வருவதாகவும், இதே வேளையில் கார்கிவ் பிரதேசங்களில் வீடுகளிடையே கூட உக்ரைன் நாட்டின் அரச படைகளுக்கும் ரஷ்ய படைகளுக்கும் இடையே சண்டைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இவ்வாறு கார்கிவ் பிரதேசத்தை கைப்பற்றி மற்ற பிரதேசங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றினால் நாட்டோ அமைப்பு நாடுகளுக்கு இது பெரும் ஆபத்தான ஒரு சமீட்சையாக அமையும் என்று சர்வதேச போர் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே வேளையில் நாட்டோ அமைப்பினுடைய இராணுவ தளபதிகளுடைய கூற்றின் பிரகாரம் ரஷ்யாவானது கார்கிவ் பிரதேசத்தை கைப்பற்றுவது மிகவும் இலகுவான விடயம் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாரா? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்லை, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00.
ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய SK சில்க்ஸ் பரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி.